ஹே காய்ஸ். ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க. இது வந்து 1979 ஒரே பேட்ச்ல இருந்து ஒரு 3% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வெரி ஹை ஏர்னிங் ஜாப்ஸில் இருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி என்ன அவங்க பண்ணாங்க, அப்படி என்ன அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க. அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், நீங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு கோல் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் கொஷின், அந்த கோலை நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் த தேர்ட் ஒன், அந்த கோலை அச்சீவ் பண்ண நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு இந்த 3 கொஷின் கேட்டாங்க. ஸோ 84% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை, எனக்கு அந்த மாதிரி பிளான்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு 20% வந்து இந்த செகண்ட் கேட்டகரியில் இல்லை, நான் வச்சுருக்கேன், நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒன்லி த 3% ஆஃப் த அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த கோலுக்கு எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இந்த ரிசர்ச்க்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அதே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை எகெயின் கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டுட்டு அந்த 3 கொஷின்ஸ் கேட்டாங்க இல்லையா, அதில் ஒன்லி த 3% வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணுறக்கும் நான் பிளான் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களோட சேலரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீதி 97%ஓட சேலரியை விட அவங்களோட அந்த 3% இண்டிவிஜுவலோட இன்கமே அதிகமாக இருந்துச்சு. அவங்க மேபி பிஸ்னஸாக இருந்திருக்கலாம், மேபி அவங்க ஜாப்ஸில் இருக்கவங்களா இருந்திருக்கலாம். பார்த்தீங்களா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைட்டிங் அ கோல் எப்படின்னு? ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் இல்லையா, நெக்ஸ்ட்டு லெவல் போகணும் அண்ட் சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் நம்மளோட ஸ்பெண்டிங்ஸை குறைக்கணும், சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். பட் அதுக்கு எல்லாமே நம்மளோட டிசைர் மட்டும் இருந்தால் போதாது இல்லையா, அதுக்கு தேவையான கண்டிப்பான ஒரு கோல் வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த கோலை எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது, அண்ட் ஒரு கோல்கே ஒரு தனியாக ஒரு கிராமர் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். அந்த 3% ஆஃப் த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாதிரி நாமளும் ஒவ்வொரு கோலையும் கண்டிப்பாக பிளான் பண்ணணும். அது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கட்டும், இல்லை லாங் டேர்ம் கோலாக இருக்கட்டும். ஸோ இது வந்து பேசிக் திங்ஸ். இப்போ ஷார்ட் டேர்மில் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பையிங்க ஒரு கேட்ஜெட் ஆர் கோல்ட். For long term, buying a home, a flat, and your retirement plan. சரி, நான் ஏன் இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நோட்டில் எழுதி நான் ஏன் வந்து இந்த கோல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்கள் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு டிக் பண்ணிவிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கோல்ஸ் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஆல்சோ அதை அச்சீவ் பண்ண உங்களோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கோல்ஸான அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு டிசைரும் அதிகமாகும். அண்ட் ஆல்சோ இந்த வகையாக நீங்கள் வந்து உங்களோட கன்சிஸ்டண்ட்டாக அந்த பிளானை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வே ஆஃப் மெத்தட். அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி அண்டர் ஸ்மார்ட். அது என்ன ஸ்மார்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 8 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அது எப்படி நான் பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இட் ஷுட் பி எஸ்னா ஸ்பெசிஃபிக். ஒரு பர்டிகுலர் விஷயமா இருக்கணும். நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது கோல் கிடையாது இல்லையா? என்னோட விஷயத்தில் இங்கே கோல்டு தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு திங். ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக். நீங்கள் கண்டிப்பாக அந்த கோல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயமா இருக்கணும். அதனால என்னோட எக்ஸாம்பிளில் கோல்டு. அண்ட் இட் ஷுட் பி எம்னா மெஷரபிள். அது வந்து கண்டிப்பாக அளக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த சென்ஸ் அது குவான்டிட்டியாக இருக்கணும். இப்போ 8 கிராம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இல்லையா, இந்த 8 கிராம்ஸ் ஆஃப் குவான்டிட்டிங்கிறது தான் மெஷரபிளாக இருக்கணும். நான் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங்கே இல்லாமல், எவ்வளோ கோல்டு வேணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கே இல்லாமல் நான் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதற்காக 8 கிராம்ஸ் ஆஃப் கோல்டுங்கிறது
என்னோட ஷார்ட் டேர்ம் கோலோட எக்ஸாம்பிள். அண்ட் அட்டைனபிள். இப்போ என்னோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்க்கு 8 கிராம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ என்னால் ஷார்ட் டேர்ம்லேயே 1 கேஜிக்கெல்லாம் நான் பிளான் பண்ண முடியாது இல்லையா? ஸோ என்னோட பேசிக் ஆஃப் திங்ஸ், என்னோட ரெக்குயர்மெண்ட்ஸு, என்னோட சேலரி, என்னோட ஸ்பெண்டிங்ஸ், எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பொறுத்து அது நம்மளுக்கு அட்டைனபிளாக இருக்கணும். இப்போ ஒரு ஹோமே வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு லாங் டேர்ம்க்கு நான் பிளான் பண்ணாலும் ஒரு 3 crore 5 crore நான் பட்ஜெட் போட முடியாது. என்னோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி நான் அட்டைனபிளாக நான் வந்து போடணும். அதுதான் வந்து அண்டர் ஏ. அண்ட் ஆர், இட் ஷுட் பி ரிலேட்டட். இது எனக்கு சம்பந்தமாக இருக்கணும், எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். நான் ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி அதை நான் யூஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அது ரிலேட்டடாகவே இல்லை, நான் அது வாங்கியும் எனக்கு அது வேஸ்ட்டு தான், அதுக்கு நான் பிளான் பண்ணுற அந்த டைமிங் கூட வேஸ்ட்டு தான். அண்ட் டி, டி ஃபார் டைம் பவுண்ட். ஸோ நான் இந்த 8 கிராம்ஸ் ஆஃப் கோல்டை நான் எப்போத்துக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சிட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோல்ட் சிட் பிளான் பண்ணுறேன். கோல்ட் சிட் வந்து இப்போ என்னால் ஒரு 10K போட முடியும். ஸோ 10Kக்கு இன்னைக்கு பட்ஜெட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10Kக்கு நான் போடுறேன். ஸோ 1 lakh கிட்ட விற்குது கோல்டு, இப்போ செய்கூலி சேதாரம்லாம் போட்டு. ஸோ நான் ஒரு கோல்ட் சிட் போடுறேன் அப்படின்னா, சரி நான் ஒரு 5K சிட்டு வந்து நான் டூ டைம்ஸ் போடுறேன், 2 சிட்டாக போடுறேன் அப்படின்னு வச்சுப்போமே. அப்படின்னு வச்சுட்டா நம்ம கோல்டு சிட்லாம் வந்து மேக்ஸிமம் 11 to 12 monthஸில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ என்னோட டைம் பவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 12 monthsக்குள்ளே நான் என் கோலை அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி கோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா, கோல்ஸ் போட்டு அதை கண்டினியூஸாக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் ஆல்சோ நீங்களே அதை டெய்லியும் வந்து பேப்பரில் ரைட் பண்ணுறனால நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அதுக்கு அடுத்த கோலுக்கு நீங்கள் பிளான் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். பாய்.